மகாபாரத போரில் பீஷ்மர் விழுந்த 10வது நாள் துரோணர் கௌரவ படைக்கு தலைமையேற்றார். களத்தில் அர்ஜுனனும் துரோணரும் சந்தித்தனர். அப்போது அர்ஜுனன் துரோணரை வணங்கினார். எதிரியாய் நின்றாலும் குருபக்தி மாறாத தன் சிசினை எண்ணி பெருமிதப்பட்டார். போர்க்களத்தில் அர்ஜுனனிலிருந்து வெளிப்படும் அம்புகளும் அஸ்திரங்களும் வேகமாகவும் அழிக்கக்கூடியனவாக இருந்தன. அர்ஜுனனின் தாக்குதலை முறியடிக்க எவராலும் முடியவில்லை. ஆச்சரியத்தையும் கோபத்தையும் மறக்க முடியாத துரியோதனன், நீங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி தன் வில்வித்தையை கற்றுத் தந்தீர்கள். ஆனால் அர்ஜுனன் அம்புகளும் அஸ்திரங்களும் மட்டும் வேகமாக சீரிப்பாகின்றன. எங்கள் அம்புகள் எல்லாம் ஏன் இவனளவு வேகமாக இலக்கை தாக்கவில்லை என கேட்டான். அதற்கு துரோணர், உங்களை பொறுத்தவரை வில்லும் அம்பும் ஓர் போர்க்கருவி. ஆனால் அர்ஜுனனை பொறுத்தவரை அது அவனுள் ஒரு பகுதி. நாம் நேரடியாக சென்று ஒருவனை தாக்கினால் எப்படி தாக்குவோமோ அப்படித்தான் அவனை எய்யும் அம்புகளும் அஸ்திரங்களும். அவன் ஒவ்வொரு அம்பை எய்யும் போதும் தன் உயிரின் ஒரு பகுதியையே எய்கிறான். அந்த அளவுக்கு தனுர்வேதத்தை ஆழ்ந்து உணர்ந்திருக்கிறான். அதோடு அவன் வனவாசத்தில் மேற்கொண்ட தவத்தின் வலிமையும் சிவன் மற்றும் விஷ்ணுவின் ஆசைகளும் ஒன்று சேர்ந்து அவன் அம்புகள் எல்லாம் அழிவை கொடுக்கும் மகா ஆயுதங்களாக மாறி பாய்கின்றன.